அஞ்சரைப்பட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக முட்டைக்கோஸ் பால் தயிர் கறி இது எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முட்டைக்கோஸ், பால், தயிர், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை, பெருங்காயத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, எண்ணெய். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். நானு வானலி போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா கோஸ், இந்த கோஸை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டுருக்கேன், பட்டை 2, லவங்கம் அதுவும் 2, பிரிஞ்சி இலை போட்டு இது நல்லா இந்த கடுகு நல்லா கொஞ்சம் பொரியணும். உங்களுக்கு கோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அல்சரை எடுக்கக்கூடிய சக்தி கோஸுக்கு இருக்கு. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கோஸ் எல்லாம் நீங்க பச்சையாவே சாப்பிடலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. என்னன்னா இந்த கோஸை கட் பண்ணி சாப்பிடும்போது அவங்க சில பேர் நாத்தம் எடுக்குதுன்னு கோஸோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்வாங்க. இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு தெரியும் போது அதை சாப்பிட்டா தப்பே கிடையாது. கட் பண்ணி வச்சுக்கிற கோஸ் அதையும் இதோட நான் போடுறேன். கோஸை நல்லா வதக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். அதுக்குள்ள நம்ம இப்போ இஞ்சி பூண்டு இந்த 2த்தையும் நான் மிக்சியில அரைச்சிக்கிறேன். 3 பூண்டு, இஞ்சி 1 துண்டு. அப்படியே இதுலயே மிளகாய் தூள் 1 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நான் இதை ட்ரையா தான் அரைச்சிக்கிறேன். இதுல இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸா அரைக்கணும். இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் போட்டு எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அரைச்ச கலவையும் இதுல விடுறது. இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டுட்டு நல்லா இத கலக்கணும். எல்லாம் இந்த கோஸோட எல்லாம் நல்லா கலக்கணும். கோஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க இப்ப வெந்திருக்கு. கோஸோட அரைச்ச விழுது. கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கேன் நான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா கலக்கணும். இத இப்போ பால் வச்சிருக்கேன். இந்த பாலை அதுல விட்டுணும். அப்படியே அதே மாதிரி தயிர் 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா கலந்துடணும். ரொம்ப சுவையோட இருக்கும். என்னன்னா இதுல பாருங்க இப்ப நம்ம பால் தயிர் எல்லாம் விட்டுறதுனால ரொம்ப ரொம்ப சுவையோட இருக்கும். நீங்க இதை கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கறி இது. நல்லா கொதிக்கிறது. இது கொஞ்சம் கொதிக்கணும். ஏன்னா பாலெல்லாம் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கிறது. இதை இப்ப நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொதிச்சு அடங்கிட்டு இப்போ இதை ஒரு பவுல்ல கொடுத்துறேன். மேல அலங்கரிக்க சும்மா ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். சுவையான முட்டைக்கோஸ் பால் தயிர் கறி உங்களுக்காக தயாராயிடுது. இது எப்படி செய்யணும்னு உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டாது. நல்லா திருமாறினோடனே அதுல கோஸை கட் பண்ணி வச்சுக்கிறது அதை போட்டு நல்லா உங்களுக்கு வதங்கணும். நல்லா வதங்கினோடனே அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் போட்டு மிக்சியில முதல்ல நல்லா ட்ரையா அரைச்சிட்டு அதுலேயே தண்ணி விட்டு நல்லா வழுமுன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதியும் இதே முட்டைக்கோஸ்ல போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்க விட்டோன்னே அதுல மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு அதுல கரம் மசாலா போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுல தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுங்க. கடைசியா நம்ம பால் அதையும் விட்டுட்டு கொஞ்சம் தயிர் 2 ஸ்பூன் விட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பவுல் எடுத்து கொட்டி வச்சுட்டு மேல ஒரு ஏலக்காய் வச்சுட்டீங்கன்னா சுவையான முட்டைகோஸ் பால் தயிர் கறி உங்களுக்காக தயாராயிடுச்சு.